இவங்க தான் நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோவோட கம்பெனிக்கு தான் வேலைக்கு வந்திருக்காங்கன்னு தெரியாமல் இங்கே வந்து அவங்க வணக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் தான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோயினை இவ்வளோ நல்லா வலை போட்டு தேடிட்டு இருந்தார். அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த இடத்துல அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய ஷாக்கு. ஏன்னா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு எப்படி வேலைக்கு சேர்ந்துருப்பாங்கன்னா, அவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு, 6 வயசில் குழந்தை இருக்குது அப்படின்னு பொய் சொல்லி தான் வந்து கம்பெனியில் வந்து வேலை எடுத்திருப்பாங்க. இது தெரிஞ்சு நம்ம ஹீரோ பயங்கரமாக ஷாக் ஆயிடுவார். எது நம்ம ஆளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, குழந்தை இருக்கான்ற ஷாக்கில் உட்காந்துருக்காரு. இப்போ கூட நம்ம ஹீரோவால் நம்ப முடியல எது நம்ம ஆளுக்கு வந்து குழந்தை இருக்கான்னு. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இங்கே இருக்க எல்லாருக்குமே வந்து கல்யாணம் ஆகிடுச்சா, குழந்தை இருக்கான்னு. உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, குழந்தை இருக்கான்னு நம்ம ஹீரோயினை டைரெக்டாகவே பார்த்து கேட்குறாரு. அவங்களும் ஆமான்னு வேறு வழியே இல்லாமல் எல்லாரும் முன்னாடியும் ஒத்துக்கிறாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ பாவங்க நெஞ்சே உடஞ்சிருச்சு. அவர் அப்படியே சைக்கோ மாதிரி வந்து சிரிக்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு துக்கம் தொண்டை அடைக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவருக்கு துக்கம் சிரிப்பாக கண்ணீராக வந்து வெளில வருது. ஏன்னா வெளியில் காட்டிக்க முடியாது. ஒரு அம்மாவை குழந்தை இருக்கிற ஒரு பொண்ணை தான் நம்ம வந்து டேட் பண்ணியிருக்கோம், கிஸ் பண்ணியிருக்கோன்னு யார்ட்டையும் சொல்ல முடியாதுன்னு. ஸோ நம்ம ஹீரோயினை வந்து தனியாக மீட் பண்ணுறாங்க இந்த இடத்துல. தனியாக அவங்கள கூட்டிகிட்டு போய் கேட்டு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவார். உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்றது, குழந்தை இருக்கான்றது, அப்புறம் ஏன் வந்து என் கூட நீ டேட் பண்ண, எதுக்கு என்னை கிஸ் பண்ண, அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைம் நம்ம வந்து என்னென்னமோ பண்ண போயிருந்தோமே, ஏன் என்கிட்ட சொல்லலை, ஏன் என்கிட்ட மறைச்சேன்னு. அவங்க வந்து வேறு வழி இல்லாமல் அவங்க உண்மை சொல்ல முடியாமல் ஆமாம் அப்படின்னு சொல்லி வந்து ஒத்துப்பாங்க. இந்த இடத்துல வந்து இவங்க வந்து கேட்பாங்க நம்ம ஹீரோ கிட்ட, நம்ம வந்து டேட் பண்ணதை யார்கிட்டே சொல்லாதீங்கன்னு. நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு இவர் வந்து ப்ராமிஸ் பண்ணுவார். பண்ணுறது இல்லாமல் நீ நாளைக்கு இந்த இடத்துலேருந்து வேலைக்கு வரக்கூடாது, வேலையிலேருந்து நீ வந்து நீயே ரிசைன் பண்ணிவிட்டு போயிடணுன்னு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து நீ வேலையை விட்டு ரிசைன் பண்ணி போறியா, ரிசைனேஷன் லெட்டர் கொடுன்னு. பட் நம்ம ஹீரோயின் வந்து போக மாட்டேன்னு சொல்லி பிடிவாதம் பிடிப்பாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு இதுக்கு முன்னாடி எங்கேயுமே வேலை கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால தான் வேறு வழியே இல்லாமல் போய் சொல்லி இந்த இடத்துல வேலை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இருந்தும் அவங்க வேலையை விட்டு போக முடியாது. இப்போ நம்ம ஹீரோவே மிரட்டி பார்த்தீங்கன்னா நான் போக முடியாது, அப்படி வேணும்னா நீங்கள்